ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரணவ் மோகன்லால் நடித்து வினித் ஸ்ரீனிவாசன் டைரக்ட் பண்ணி அம்ரித் ராம்நாத் மியூசிக் பண்ண வருஷங்களுக்கு சேஷம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆவேசம் கூட ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1970s சினிமாவில் ஆர்வம் இருக்க 2 யங்ஸ்டர்ஸ் வந்து சென்னைக்கு போகிறாங்க. சென்னையில் போயிட்டு சினிமாவில் சேர்ந்தாங்களா, சினிமாவில் ஜெயிச்சாங்களா அப்படின்றது தான் மீதி கதை. படத்தில் லீடு யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தயன் சீனிவாசனும் பிரணவ் மோகன்லாலும் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தயன் சீனிவாசனை காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருப்பாரு. அப்போ அவங்க அப்பா வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்து கொஸ்டின் கேட்பாரு. இவருக்கு ஆன்சர் தெரியாது. உடனே அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா, குச்சி எடுத்து இவர் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சீனிவாசனுக்கு படிப்புலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்படியாச்சும் பெரிய ஆக்டராக வரணும்னு தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 1970ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடகம் போடுவாங்க. அந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் பெரிய ஆக்டர் ஆகணும்னு சொல்லி பார்த்துட்ருப்பாரு. அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் வரமாட்டார். அப்போ பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரணவ் மோகன்லால் தான் மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தயன் சீனிவாசன் அங்கே இருக்க க்ரூ அனுப்பி அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீனிவாசன் போய் பிரணவ் மோகன்லால் கூப்பிடுவார், இந்த மாதிரி நாடகத்துக்கு வந்து மியூசிக் போடுங்கன்னு சொல்லி. அவர் வர முடியாதுன்னு சொல்லிடுவார். அப்போ இந்த மாதிரி ஒரு கதாசிரியர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தயன் சீனிவாசன் சொல்லுவார். பிரணவ் மோகன்லாலுக்கு ரொம்ப பிடிச்ச கதாசிரியராக இருக்கனால இவங்க 2 பேரும் காரில் கிளம்பி அந்த நாடகத்துக்கு போவாங்க. அந்த நாடகத்துக்கு பிரணவ் மோகன்லால் போவார். அங்கே போனதுக்கப்புறம் அது வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. இவர் மியூசிக் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த நாடகத்துக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்த தயன் சீனிவாசன் பிரணவ் மோகன்லால் மியூசிக் ரொம்ப பிடிச்சி போய் அவர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவார். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா தயன் சீனிவாசன் காலேஜ் போயிடுவார். காலேஜ் போகும்போது பிரணவ் மோகன்லால் அந்த காலேஜுக்கு போவார். அப்போ தயன் சீனிவாசன் கேட்பார் பிரணவ் மோகன்லால்கிட்ட, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பார். நான் இந்த மாதிரி ஒரு புக்கு இங்கே லைப்ரரியில் இருக்குது, அதை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே தயன் சீனிவாசனும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதான் பார்த்தீங்கன்னா பிரணவ் மோகன்லால் வந்து கல்யாணி பிரியதர்ஷினியை பார்ப்பார். பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். கல்யாணி பிரியதர்ஷினி வீட்டுக்கு இவர் போயிட்டு வந்துட்டுருப்பாரு. அப்புறம் கல்யாணி பிரியதர்ஷினிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் பெட்டில் அட்மிட் ஆன மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கல்யாணி பிரியதர்ஷினிகிட்ட பிரணவ் மோகன்லால் கேட்பாரு, இந்த மாதிரி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே கல்யாண பிரியதர்ஷினி என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ பிரணவ் மோகன்லால் சொல்லுவார், ஏன் காரணம் என்ன? உடனே கல்யாணி பிரியதர்ஷினி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொன்னோன்னே பிரணவ் மோகன்லால் வந்து டென்ஷன் ஆகி அந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு பார்ப்பாரு. அவர் சென்னை போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயன் சீனிவாசனையும் கூப்பிடுவார். இந்த மாதிரி நான் சினிமாவில் ட்ரை பண்ண போகிறேன், நீயும் வரியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே தயன் சீனிவாசன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் நடந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து தயன் சீனிவாசன் ஓடி போயிடுவார். அங்கே இருக்க ப்ரொஃபஸர் கேட்பாரு, எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் இந்த மாதிரி சென்னையில் வந்து சினிமாவில் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தயன் சீனிவாசன் சொல்லிட்டு 2 பேரும் ட்ரெயின் ஏறி கிளம்பிடுவாங்க. இல்லை போயிட்டு இருக்கும்போது தயன் சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ் மோகன்லால்கிட்ட கேட்பாரு, இப்போ நம்ம எங்கே போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ பிரணவ் மோகன்லால் சொல்லுவார், சினிமா பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம் கோடம்பாக்கம். அங்கே நான் ஒரு லாட்ஜெல்லாம் பார்த்துட்டேன். அங்கே போய் நம்ம 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரணவ் மோகன்லால் சொல்லுவார். 2 பேரும் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்க அந்த லாட்ஜில் போய் தங்குவாங்க. அதோட இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா வைஜி மகேந்திரன். தங்கியிருக்கவங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடினவங்கள தான் அங்கே தங்கியிருப்பாங்க. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க எல்லா கம்பெனிலையும் ஏறி இறங்கி வாய்ப்புக்கு தேடுவாங்க. சீனிவாசன் பார்த்தீங்கன்னா கதை எழுதுறதுக்கு வாய்ப்பு தேடுவார். பிரணவ் மோகன்லால் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு வாய்ப்பு தேடுவார். 2 பேரும் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது பிரணவ் மோகன்லாலுக்கு மியூசிஷியனாக வேலை செய்ய ஒரு ப்ரொடக்ஷனில் வேலை கிடைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் டேரக்டருக்கு இவர் பேக்ரவுண்ட் மியூசிஷியனாக வேலை செய்வார். கிடைக்கிற பிரேக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஜு வர்கீஸை மீட் பண்ணுவார். அஜு வர்கீஸ் பார்த்தீங்கன்னா அஜு வர்கீஸ் படத்துக்கான மியூசிக் இவர் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அஜு வர்கீஸ்ட்ட சொல்லுவார், இந்த படம்லாம் ஓடாது அப்படின்ற மாதிரி அஜு வர்கீஸ்ட்ட சொல்லுவார். உடனே அஜு வர்கீஸ் வந்து பிரணவ் மோகன்லால்கிட்ட சொல்லுவார், ஏன் ஓடாது அப்படின்னு சொல்லுவார். இந்த படத்தில் கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த டைமுக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பிரணவ் மோகன்லால் சொல்லுவார். அஜு வர்கீஸ் டென்ஷன் ஆகி, எனக்கே சவால் வரியா, நான் எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி இந்த படம் ஓடலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பிரணவ் மோகன்லால் கேட்பார். அஜு வர்கீஸ் சொல்லுவார், இந்த படம் ஓடலைன்னா நான் வேணால் ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தயன் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் க்ரூவில் வந்து வேலை செஞ்சிருவார். இந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறது, செட்டு டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார். படத்தோட ஹீரோயினுக்கும் தயன் சீனிவாசன் ரொம்ப பிடிச்சி போயிடும். 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிறவர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயினாக இருக்கிறவங்கள லவ் பண்ணுவார். ஆனால் ஹீரோயினுக்கு பிடிக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த அஜு வர்கீஸ் எடுத்த படமும் நல்லா ஓடாது. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ் மோகன்லாலை மீட் பண்ணுவார். நீ சொன்ன மாதிரியே படம் நல்லா ஓடல, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பார். உடனே பிரணவ் மோகன்லால் சொல்லுவார், எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு கதாசிரியர் இருக்கார், அவரை வச்சு நீங்கள் படம் டைரக்ட் பண்ணுங்கள், படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ சரி நீ அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே தயன் சீனிவாசன் வந்து பிரணவ் மோகன்லால் போய் கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் இதுதான் என் ஃப்ரெண்டு, இவன் கதை சொல்லுவான் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். தயன் சீனிவாசனும் அஜு வர்கீஸ்ட்ட கதை சொல்லுவான். அஜு வர்கீஸ்க்கு வந்து கதை ரொம்ப பிடிச்சி போயிடும். தயன் சீனிவாசன் சொல்லுவார் பிரணவ் மோகன்லால்கிட்ட, இந்த படத்துக்கு நீயே மியூசிக் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பிரணவ் மோகன்லால் சொல்லுவார், வேணாம் இது உன்னோட ஃபஸ்ட்டு படம், நல்லா எக்ஸ்பர்ட்டான மியூசிக் டைரக்டரை இது இந்த படத்துக்கு போடு அப்படின்னு சொல்லுவார்.
பிரணவ் மோகன்லால் வந்து அசிஸ்டன்ட் மியூசிஷியனா வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்டயே அந்த படத்த வந்து சைன் பண்ணுவாங்க. அப்ப அந்த மியூசிக் டைரக்டர்ட்ட வந்து பிரணவ் மோகன்லால் சொல்லுவாரு, "என்ட்ட ஒரு பாட்டு இருக்கு சார். இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. மியூசிஷியனும், "இல்ல வேணாம். என் பாட்டே யூஸ் பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப, "இல்ல சார் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க." அப்படின்ற மாரி பிரணவ் மோகன்லால் சொல்லுவாரு. "இல்ல வெளியில தெரிஞ்சுச்சுன்னா என் பேரு கெட்டு போயிரும்." அப்படின்னா, "இல்ல பாட்டு ஹிட் ஆனாலும் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது என் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் படம். நல்ல பாட்டா ஹிட் ஆகணும்." அப்படின்னு சொல்லி அந்த பாட்டையும் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வாங்கிருவாரு. வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் போய் பயங்கர ஹிட் ஆயிரும். அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹிட் ஆயிரும். ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தயன் சீனிவாசன் அந்த லாட்ஜ காலி பண்ணிட்டு, அந்த ஹீரோயின கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிருவாரு. பிரணவ் மோகன்லால் யோசிப்பாரு, பேசாம நம்மளே மியூசிக் பண்ணியிருக்கலாம் அந்த படத்துக்கு. தேவையில்லாம பாட்ட குடுத்துட்டோம்னு சொல்லிட்டு, அந்த லாட்ஜ்லயே வந்து அவர் ரொம்ப வெக்ஸ் ஆயி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டரா கிடைச்ச காச எல்லாம் குடிச்சிட்டு போய் அந்த லாட்ஜ்ல படுத்திருப்பாரு. ஒரு நாள் தயன் சீனிவாசன் வந்து அவர பார்த்துட்டு இருக்கும்போது பயங்கரமா குடிச்சிட்டு, சிகரெட் குடிச்சிட்டு, ஆ "நீ இப்படி இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி தயன் சீனிவாசன் சொல்லுவாரு. "இல்ல நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா." அப்படின்ற மாரி பிரணவ் மோகன்லாலும் சொல்லிருவாரு. பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு பிரணவ் மோகன்லால்ட்ட. சினிமாக்கு வந்து நம்ம சின்சியரா இல்லன்னா, டிசிப்ளின் இல்லன்னா, இது வந்து ஒரு பர்முடா ட்ரையாங்கிள் மாரி நம்ம சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அப்படின்ற மாரி மோகன்லால்ட்ட சொல்லுவாரு. ஒரு நாள் போய் அந்த மியூசிக் டைரக்டர்ட்ட கேட்பாரு, "இந்த பாட்டு என்னதுன்னு சொல்லிருங்க." அப்படின்ற மாரி மியூசிக் டைரக்டர்ட்ட கேட்பாரு. உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, "இல்ல நான் பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, படமும் ஹிட் ஆயிடுச்சு. இப்ப போய் நீ மியூசிக் டைரக்டர்ன்னு சொன்னா, அப்புறம் என் பேர் அடி போயிரும். எனக்கு படம் வராது." அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. பிரணவ் மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெஞ்சுவாரு அந்த மியூசிக் டைரக்டர்ட்ட. மியூசிக் டைரக்டரும், "நானா கேட்டேன், நீயே தானே குடுத்த. என்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. இவரும் பயங்கரமா குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா போயிருவாரு. குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, தயன் சீனிவாசன் வீட்டுக்கு நைட்டு ஒரு 11 மணி பக்கம் போயிருவாரு. போயிட்டு சொல்லுவாரு, "கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "இல்ல நம்ம காலையில பேசலாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "இல்ல நான் உன்ட்ட ஒண்ணு சொல்ல வந்திருக்கேன்." அப்படின்னு சொன்னோனே, "சரி வா, உள்ள வா." அப்படின்னு சொல்லி தயன் சீனிவாசனும் உள்ள கூட்டு போவாரு. தயன் சீனிவாசன் உள்ள கூட்டிட்டு போனோனே பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, பிரணவ் மோகன்லால், "நீ அடுத்து எடுக்க போற படத்துல என்ன மியூசிக் டைரக்டரா போடு." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லையா? என்னால மியூசிக் பண்ண முடியும்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே தயன் சீனிவாசன் சொல்லுவாரு, "இல்ல நான் உன்ன வச்சு பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி சொன்னோனே, பிரணவ் மோகன்லால் டென்ஷன் ஆயிருவாரு. மோகன்லால் சொல்லுவாரு சீனிவாசன் கிட்ட, "நீ இப்ப சொல்லு சிட்யூவேஷன், நான் மியூசிக் போட்டு காட்டுறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே தயன் சீனிவாசனும், "சரி நான் சொல்றேன் சிட்யூவேஷன், நீ மியூசிக் போடு." அப்படின்ற மாரி சீனிவாசன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 பசங்க சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வராங்க. அதுல ஒருத்தன் வந்து பயங்கர சக்சஸ் ஆயிட்டான். இன்னொருத்தன் வந்து குடிச்சு குடிச்சு இந்த மாரி வீணா போயிட்டான். அதுக்கு ஒரு டியூன் போடு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே பிரணவ் மோகன்லால் வந்து அழுவுற மாரி ஆயிருவாரு. அழுந்துட்டு அப்புறம் அங்கருந்து கிளம்பிருவாரு. அப்ப அவரு முன்னாடியே மியூசிக் போட்ட ஒரு கேசட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி வீசிட்டு போயிருவாரு. அந்த கேசட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தயன் சீனிவாசன் வந்து அந்த டேப் ரெக்கார்ட்ல போட்டு பார்த்தா, அந்த படத்தோட மியூசிக் அதுல இருக்கும். சீனிவாசன் பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் டைரக்டர்ட்ட போய் சண்ட போடுவாரு. "இது என் ஃப்ரெண்டோட மியூசிக்கு. என்கிட்ட சொல்லாமயே நீ எப்படி போடலாம்?" அப்படின்ற மாரி சொல்லி சண்ட போடுவாரு. அவன் சொல்லுவான், "இல்ல நான் அவன் தான் சொன்னான்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. 2 பேரும் சண்ட போட்டு வந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா, போயிட்டு அந்த லாட்ஜ்ல தேடுவாரு பிரணவ் மோகன்லால் இருக்காரான்னு. ஆனா பிரணவ் மோகன்லால் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பிருவாரு. அவர தேடி ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பாரு. அந்த கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர்ட்ட சொல்லிட்டுருப்பாரு. அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, வினீத் ஸ்ரீனிவாசன். அப்ப வந்து பிரணவ் மோகன்லால் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு வந்து வினீத் ஸ்ரீனிவாசனும், தயன் சீனிவாசனும் போவாங்க. பார்த்தோம்னா, அந்த லாட்ஜ்ல வந்து ஒரு பையன் வந்து ஹெல்ப் பாயா இருப்பான். அந்த பையன் இருப்பான். அப்ப அந்த பையன்ட்ட கேட்பாங்க, "பிரணவ் மோகன்லால் எங்க இருக்காரு?" அப்படின்ற மாரி கேட்பாரு. அப்ப இவரும் சொல்லுவான், "எனக்கு தெரியல. அவரு வேற எங்கேயோ இருக்காரு போல இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லுவான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப்‌க்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு தயன் சீனிவாசன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல தங்கியிருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரணவ் மோகன்லால் வந்து அவர கிராஸ் பண்ணி போவாரு. தயன் சீனிவாசனும் என் ஃப்ரெண்டு மாரி இருக்குன்னு சொல்லிட்டு போய் அவர்ட்ட பார்த்தா, அது பிரணவ் மோகன்லால். 2 பேத்துக்கும் வயசாகி தாடியெல்லாம் நரைச்சு போயிரும். மோகன்லால்ட்ட தயன் சீனிவாசன் சொல்லுவாரு, "சாரிடா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதனால தான் அப்படி பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. பிரணவ் மோகன்லாலும், "இல்ல பரவால்ல. இப்ப எப்படி உனக்கு படம்லாம் போகுது?" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இப்ப நான் ரொம்ப ஃப்ளாப் டைரக்டர் ஆயிட்டேன். எனக்கு நம்பி யாரும் படம் குடுக்கறதில்ல." அந்த மாரி தயன் சீனிவாசன் சொல்லுவாரு. "நீ என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி பிரணவ் மோகன்லால்ட்ட கேட்கும்போது, "நான் வந்து இந்த மாரி மும்பைல வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்ட்ட அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் அந்த மாரி இடத்துல இருந்தேன். இப்ப வந்து அங்கருந்து வந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு பிரணவ் மோகன்லாலும். மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா, தயன் சீனிவாசன்ட்ட என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, "இப்போ ஒரு படம் பண்ணு. நான் வேணா மியூசிக் பண்றேன்." அந்த மாரி சொல்லுவாரு. தயன் சீனிவாசனும், "இப்ப யாரும் எனக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "இல்ல நீ ட்ரை பண்ணு." அப்படின்னு சொல்லி பிரணவ் மோகன்லால் சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா, பேசில் ஜோசஃப்ப மீட் பண்ணுவாரு. பேசில் ஜோசப் சொல்லுவாரு, "இந்த மாரி ஒரு மியூசிக் டைரக்டர் இறந்துட்டாரு. நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு தயன் சீனிவாசன்ட்ட. அப்ப தயன் சீனிவாசனு, பிரணவ் மோகன்லால், பேசில் ஜோசப் 3 பேரும் அந்த இடத்துக்கு போவாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் ஏமாத்துன அந்த மியூசிக் டைரக்டர் தான் இறந்திருப்பாரு. பேசில் ஜோசப் சொல்லுவாரு, "இவரு வாழ்ந்ததுக்கு அந்த ஒரு பாட்டே போதும்." அப்படின்னு சொல்லி பிரணவ் மோகன்லால் சொன்ன பாட்ட வந்து சொல்லுவாரு. உடனே பிரணவ் மோகன்லால் சிரிச்சுட்டே இருப்பாங்க 2 பேரும். இப்ப வந்து இந்த காலத்து ஜெனரேஷன்ல இருக்கிறனால அவர்ட்ட கேட்பாரு, "இந்த மாரி என்ட்ட ஒரு கதை இருக்குது. இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு" சொல்லி தயன் சீனிவாசன் கேட்பாரு. உடனே பேசில் ஜோசப் அந்த கதைய கேட்டுட்டு, "இந்த கதை நல்லா இருக்கு சார். நம்ம வேணா பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஜோசப் சொல்லுவாரு, "எனக்கு தெரிஞ்ச ஒரு புரொடியூசர் இருக்காரு. அவர்ட்ட வேணா கதை சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே தயன் சீனிவாசனும் போய் கதைய சொல்லுவாரு. புரொடியூசருக்கும் ரொம்ப புடிச்சு போயிரும். அப்ப புரொடியூசர் சொல்லுவாரு, "கதைய ஸ்டார்ட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஊட்டியில வந்து ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, புரொடியூசர் பாதியிலே, "இல்ல இந்த கதை செட் ஆவாது." அப்படின்னு சொல்லி போயிருவாரு.
ஜோசப் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, "சரி விடுங்க சார், வேற ப்ரொடியூசர் கிடைச்சோனே இத ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து தயன் சீனிவாசனும், அப்புறம் அந்த டீம் மெம்பரும் எல்லாம் கிளம்பி போயிருவாங்க. பிரணவ் மோகன்லால் மட்டும் அங்கேயே இருப்பாரு. அங்கேருந்து கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷினி நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அவங்களும், "நான் நல்லா இருக்கேன். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. பிரணவ் மோகன்லால் சொல்லுவாரு, "இல்ல என் ஃப்ரெண்ட் இந்த மாரி படம் ஓகே பண்ணிட்டான். ஆனா ப்ரொடியூசர் இது பண்ண மாட்டேன்றாரு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே கல்யாணி பிரியதர்ஷினி என்ன சொல்லுவாங்கன்னா, "என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பார்க்குறேன். அவங்களுக்கு நெறைய ப்ரொடியூசர் தெரியும்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ரஜினி பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாரி என் ஃப்ரெண்டு ஒரு படம் பண்றான். அவங்களுக்கு ஒரு ஏதாவது ப்ரொடியூசர் புடிச்சு தர முடியுமா? அந்த மாரி கேட்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் புடிச்சு தரேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஜு வர்கீஸ் தான். அ அவங்க பையனா வருவாரு. இந்த படத்தில அஜு வர்கீஸ்க்கு டபுள் கேரக்டரு. பிரணவ் மோகன்லால் வந்து அஜு வர்கீஸ பார்த்துட்டு, "இது எங்கேயோ பார்த்துருக்கோமே" அப்படின்ற மாரி சொல்லி கேட்பாரு. "சார் நல்லா இருக்கீங்களா?" அந்த மாரி கேட்பாங்க. "இல்ல நான் அவங்களோட பையன்" அந்த மாரி சொல்லுவாரு அவரும். "அப்பா எங்க அப்பாவ தெரியுமா?" அப்படின்ற மாரி அஜு வர்கீஸ் கேட்பாரு. "எங்களுக்கு தெரியும்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "சரி கதைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி தயன் சீனிவாசன்ட்ட கேட்பாங்க. தயன் சீனிவாசனும் கதை சொல்லுவாரு. அஜு வர்கீஸ்க்கு ரொம்ப புடிச்சு போயிரும். "சரி நம்ம ஒரு ஷூட்டிங் போலாம்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகே பண்ணோனே, அடுத்து ஹீரோ யாரு போலாம் அப்படின்ற மாரி கேட்கும்போது, பேசில் ஜோசப் சொல்லுவாரு, "ஒரு நல்ல யங்ஸ்டர் ஹீரோவா போலாம் சார்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நிவின் பாலிட்ட போலாம்" அப்படின்ற மாரி பேசில் ஜோசப் சொல்லுவாரு. படத்துல பார்த்தீங்கன்னா, நிவின் பாலிய பத்தி சொல்லியே ஆகணும். பயங்கரமான காமெடியான கேரக்டர். அவரோட ரியலிஸ்டிக்காவே அந்த ஒரு ஒரு ஆக்டரா இப்ப இருக்கிறத வந்து காட்டியிருப்பாங்க ஸ்க்ரீன்ல. பாலியோட இன்ட்ரோடக்ஷனே பார்த்தீங்கன்னா, அவரு சாப்பிடுற மாரி காட்டியிருப்பாரு. அப்ப வந்து அவரு சொல்லுவாரு, "இந்த மாரி நான் சாப்பிட்டு என்ன பாடி ஷேமிங் பண்ணி பண்ணி தான் சினிமால வரவிடாம பண்ணிட்டாங்க. நான் வந்து எங்க அப்பா மூலியமா வரல. நானே ஒத்தையா அந்த சினிமால வந்து ஜெயிச்சிருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அவரு சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுருவாங்க. அது பயங்கர வைரல் ஆயிரும். ஆனா இவங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு படுத்துருவாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா பயங்கர வைரல் ஆயிரும். அப்புறம் வந்து கேட்பாங்க அவன் அசிஸ்டன்ட்ட, "ஏன்டா இப்படி பண்ணீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "சார் தெரியாம பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. நிவின் பாலிய வந்து ஒரு ஃபங்ஷன்ல வந்து சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுவாங்க. அங்க போனதுக்கப்புறம் இந்த வைரல் ஆன வீடியோவ பத்தி அவங்க எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் அது ரொம்ப ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம், "சார் நீங்க இந்த மாரி இருக்கிறது தான் எங்களுக்கு புடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நிவின் பாலியும் பார்த்தீங்கன்னா, அடுத்து தயன் சீனிவாசன் படத்துக்காக ஊட்டி ஷூட்டிங் போயிருவாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டா இருக்கிற டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. தயன் சீனிவாசன் ஒர்க் பண்றத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப புடிச்சு போயிரும் நிவின் பாலிக்கு. நிவின் பாலி சொல்லுவாரு, "சார் இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும்" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. நிவின் பாலிக்கு பார்த்தீங்கன்னா, முந்தைய ஒரு 10 படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பா இருக்கும். எடுத்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அஜு வர்கீஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிரும். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அஜு வர்கீஸோட பொண்ணு சொல்லுவாங்க, "எங்களுக்கு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கே காசு கட்டுறதுக்கு எதுவும் பண்ண முடியல. அதனால படம் எடுக்க முடியுமான்னு தெரியல" அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆகுற மாரி இருக்கும். உடனே பிரணவ் மோகன்லால் சொல்லுவாங்க அவங்க பொண்ணுகிட்ட, "இல்ல பரவால்ல. எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நாங்க பண்றோம்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தயன் சீனிவாசனும், பிரணவ் மோகன்லாலும் பார்த்து அஜு வர்கீஸ பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்ப அஜு வர்கீஸ் சொல்லுவாரு, "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இங்க ஃபினான்சியர் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அத நம்ம செட் பண்ணோம்னா படத்த தொடங்கலாம்" அப்படின்ற மாரி அஜு வர்கீஸ் சொல்லுவாரு. டைம்ல பார்த்தீங்கன்னா, பிரணவ் மோகன்லால் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "நான் கிளம்புறேன். அந்த படத்துக்கான மியூசிக்க வந்து நான் ஏற்கனவே போட்டு குடுத்துட்டேன். நான் கிளம்புறேன். நீங்க படத்த பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி தயன் சீனிவாசன்ட்ட சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிருவாரு. உடம்பு சரியில்லாம வந்ததுக்கப்புறம் படத்த ஸ்டார்ட் பண்ணி படமும் முடிஞ்சிரும். அந்த மியூசிக் அவரு பண்ணி வச்சத வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கேத்த மாரி இவங்களும் மியூசிக் போட்டு படத்த ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டுருக்கும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, தயன் சீனிவாசன் வந்து வினித் ஸ்ரீனிவாசன் கூட சேர்ந்துட்டு பிரணவ் மோகன்லால தேடிட்டு இருப்பாரு. "நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் இந்த படத்த பார்ப்போம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் முடிஞ்சு எல்லாம் வெளியில வருவாங்க. அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, ஆடியன்ஸ் எல்லாம், "படம் சூப்பரா இருக்குது. இந்த மாரி படத்துக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத கூப்பிட்டு தயன் சீனிவாசன்ட்ட ஃபோன்ல சொல்லுவாங்க, "சார் படம் பயங்கரமா போயிட்டுருக்கு. நீங்க வந்து எப்ப படம் பார்க்குறீங்க?" அப்படின்ற மாரி தயன் சீனிவாசன்ட்ட கேட்பாங்க. தயன் சீனிவாசன் சொல்லுவாரு, "இல்ல நான் என் ஃப்ரெண்டோட வந்து தான் இந்த படத்த பார்க்க முடியும். ஏன்னா நானும் அவனும் ரொம்ப நாளா வந்து ஒர்க் பண்ண படம் இது. அதனால இந்த படத்த நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்து பார்ப்போம்ன்ற" மாரி சொல்லிருவாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, பிரணவ் மோகன்லால் பார்த்தீங்கன்னா, சேலத்து பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல வந்துட்டு மியூசிக் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா தயன் சீனிவாசன் கண்டுபிடிச்சு அங்க போய் பார்ப்பாங்க அவர. படத்துக்கு பிரணவ் மோகன்லால் போட்ட பாட்ட வந்து ஃபோன்ல வந்து தயன் சீனிவாசன் போட்டு காட்டுவாரு. அப்ப வந்து, "சரி வா நம்ம போலாம்" அப்படின்ற மாரி பிரணவ் மோகன்லால் சொல்லுவாரு. தயன் சீனிவாசன்ட்ட பிரணவ் மோகன்லால் கேட்பாரு, "இப்ப நான் அந்த படத்துக்கு போட்ட மியூசிக்க தனியா கேட்கணும் போல இருக்கு. எங்க கேட்கறதுன்னோன" இவங்க வந்த கார்ல பார்த்தீங்கன்னா, பிரணவ் மோகன்லாலுக்கு அந்த பாட்ட போட்டு காட்டுவாங்க. வினித் ஸ்ரீனிவாசனும், தயன் ஸ்ரீனிவாசனும் வெளிய நிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தயன் சீனிவாசன் வந்து கார்ல போய் ஏறி உட்காந்துட்டு பிரணவ் மோகன்லால்ட்ட, "சரி நம்ம போலாமா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. பிரணவ் மோகன்லால் பார்த்தீங்கன்னா, அப்படியே தூங்கிட்டே இருப்பாரு. எந்திரிக்கவே மாட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னா, தயன் சீனிவாசன் வந்து மூக்குல கை வச்சு பார்ப்பாரு. மூச்சு வராது. உடனே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, சீனிவாசன் பார்த்தீங்கன்னா, உடனே அழுக ஆரம்பிச்சுருவாரு. "கடைசி வரைக்கும் நம்ம எடுத்த படத்த பார்க்காமயே இறந்துட்டியேடா" அப்படின்ற மாரி. பிரணவ் மோகன்லால் பார்த்தீங்கன்னா, திடீர்னு எந்திரிச்சுருவாரு. "ஏன்டா அழுந்துட்டு இருக்கிற?" அப்படின்ற மாரி தயன் சீனிவாசன்ட்ட கேட்பான். அப்ப தயன் சீனிவாசன் சொல்லுவாரு, "இந்த மாரி நீ இறந்துட்டேன்னு நெனச்சேன்டா" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்ப பிரணவ் மோகன்லால் சொல்லுவாரு, "நான் இறந்துட்டேனா? ஏன்டா அப்படி சொல்ற?" அப்படின்ற மாரி. "இல்ல நான் மூக்குல கை வச்சு பார்த்தேன். அப்ப கூட நீ மூச்சு விடல" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "நான் மூச்சு இழுக்கும்போது நீ கை வச்சிருப்படா" அப்படின்ற மாரி பிரணவ் மோகன்லால் சொல்லுவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வினித் ஸ்ரீனிவாசன், தயன் சீனிவாசன், பிரணவ் மோகன்லால் 3 பேரும் பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து பக்கத்துல எந்த தியேட்டர்ல அவங்க படம் ஓடுதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்ப கோயம்புத்தூர்ல அவங்க படம் ஓடிட்டுருக்கும். சரி அப்ப கோயம்புத்தூர் போய் படத்த பார்க்கலாம்னு சொல்லி கோயம்புத்தூர் போவாங்க எல்லாரும். வினித் ஸ்ரீனிவாசன் மெதுவா தான் கார் ஓட்டிட்டு இருப்பாரு. உடனே பிரணவ் மோகன்லால் சொல்லுவாரு, "நீங்க கார் ஓட்டுனது போதும். இனிமே நான் ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வேகமா போயிட்டு படத்த பார்க்க போவாங்க.
பார்த்தீங்கன்னா, தியேட்டர் ஓனர் அங்கேருந்து "வாங்க சார் படம் போயிட்டுருக்குது பார்க்குறீங்களா? இப்ப தான் ஷோ ஆரம்பிக்க போகுது" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாங்களே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு போவாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனோட கதவ தொறப்பாங்க. கதவ தொறந்தோனே பார்த்தீங்கன்னா, வின்டேஜ்ல அவங்க 2 பேரும் சென்னைக்கு வந்தது ஞாபகம் வரும். அப்புறம் வந்து அவங்க 70ஸ்ல வந்து சென்னைக்கு வருவாங்க. அப்புறம் 2022ல தான் வந்து ஒரு படம் பண்ணி 2 பேரும் ஒண்ணா இது பண்ணுவாங்க. அதோட படத்த முடிச்சிருவாரு வினீத் ஸ்ரீனிவாசன். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஆவேசம் கூட வந்து ரொம்ப ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்த மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, வினீத் ஸ்ரீனிவாசனும், பிரணவ் மோகன்லால் காம்போல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிருதயம் படம் வந்துச்சு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த என்ன படம் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.